எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தலையும் வாலையும் அரிஞ்சிட்டு இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு வெண்டைக்காய் போட்டு சிம்மில் வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு, இல்லைன்னா நம்ம வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 5-6 பச்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க விழுதா. இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. ஜாரை கழுவி ஊற்றிட்டு தக்காளியும் நல்லா கொதிக்கிட்டுங்க. தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் வேகட்டுங்க. வேகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. நல்லா வெண்டைக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதித்து காய் வெந்துடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நான் குழம்பு கொஞ்சமாக வச்சுருக்குறேங்க மசாலா, அதனால் எல்லாமே கம்மியாக போடுறேன். அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சிங்க. அவ்வளோதாங்க. சாதத்தில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இந்த பதம் சரியாக இருக்குங்க. காயும் நல்லா வெந்துடுச்சிங்க. உப்பு காரம் சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க. வெண்டைக்காய் மசாலா தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.